இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எப்பவுமே நீ ஒன்னு சொல்லுவியே, நீ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணனா அதுல ஒரு காரணம் இருக்கும்னு. அது உனக்கு மட்டும் இல்ல, எல்லா மனுஷங்களுக்கும் அது பொருந்தும். மொத்த குடும்பத்து மேலையும் பாசமா இருந்தவன், அத்தான் அத்தான்னு உன் காலைய சுத்தி சுத்தி வந்தவன், எதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணணும்? அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும்ல. அதான் சைக்கோ ரேப் பண்ணா அப்படின்னு கௌதம் பத்தி சொன்னானே. அவன் அள்ளி விட்டான்னு உனக்கு எப்படி தெரியும்? அவன் சொல்றது உண்மையா இருந்தா நீ என்ன பண்ணுவ? அவன் சொல்றது உண்மை கிடையாது. சப்போஸ் உண்மையா இருந்தா நீ பண்ண வேண்டிய ஒரே காரியம் சிவபாலன் சொன்னது உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது தான். அந்த வேலையை கூட நீ பார்க்க வேண்டாமா? சரி, அவனுக்கு அவ்வளோ அக்கறை இருந்தா வந்து கல்யாணத்தை மட்டும் நிறுத்திக்கலாம்ல. எதுக்கு வீராகத்தில் தாலி கட்டின? இப்படி தாலி கட்டி தான் நிப்பாட்டணுமா? கட்ட மாட்டேன் கட்ட மாட்டேன் கட்ட மாட்டேன்னு சொல்லி கடைசி நேரத்தில் தாலியை கட்டி என் கழுத்த எடுத்தாங்களா? அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவ? நீ மட்டும் நான் லவ் பண்ண கார்த்திகோட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல நீ எனக்கு தாலி கட்டல. அதுக்கு நான் கேட்டதுக்கு நீ என்ன சொன்ன? அந்த கார்த்திக் கெட்டவன், உன்னை ஏமாத்துறான்னு நீ வந்து சொன்னல. அதுக்கப்புறம் நீ என்ன லவ் பண்ணன்னு சொன்ன. ஆரம்பத்துல நான் உன்னை நம்பல, ஆனா கடைசியில நீ சொன்னது உண்மையா இருந்ததுல. ஞாபகம் இருக்கா உனக்கு? Do you remember சண்முகம்? அன்னைக்கு நான் கேட்டப்போ என்ன சொன்ன நீ? என் மேல உனக்கு லவ், அதுவும் சின்ன வயசுல இருந்தே லவ்னு. ஆனா சிவபாலனுக்கும் வீராவுக்கும் நிச்சயம் லவ் எல்லாம் இல்ல. அப்புறம் ஏன் நீ சொன்ன மாதிரி அவன் தாலி கட்டினா சொல்லு? நீ செய்ய வேண்டியதெல்லாம் செய்யாத, ஆனா நீ நினைக்கிறது மட்டும்தான் சரிங்கிற அதே பிடிவாதத்தோட இரு. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ சண்முகம், அந்த கௌதம பத்தி சிவபாலன் சொன்னது உண்மையா இருந்துச்சுன்னு வெய்யே, உன்னை விட சிவபாலன் ரொம்ப நல்லவன். அதான் பாரதி மேடமே வீட்டுக்கு வந்து சொல்லிட்டாங்கல்ல, எல்லாமே நல்லபடியா நடக்கும்.